إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين ولو كره الكافرون. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் முஸ்லீம்களாக வாழ வைத்திருக்கிறான். அந்த இஸ்லாத்தை தான் எங்களுக்கு அவன் மார்க்கமாக பொருந்திக் கொண்டான். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனன், தீனாக, ஒரு மார்க்கமாக, ஒரு ஷரீஅத்தாக தீனுல் இஸ்லாத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பொருந்திக் கொண்டான். அதை அவன் பரிபூர்ணத்துவப்படுத்தி விட்டான். அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்மீலும் செய்து விட்டான், இக்மாலும் செய்து விட்டான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீன் சட்டத்தாலும் பூர்த்தி, காலத்தாலும் பூர்த்தி. காலம் மாறுபடுவதை கொண்டு அல்லாஹுடைய மார்க்கம், அல்லாஹுடைய தீன் மாறுபட மாட்டாது. எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய, எல்லா காலத்துக்கும் ஒப்பாகக்கூடிய, எல்லா காலத்தையும் அரவணைத்துக் கொண்ட ஒரு தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பரிபூர்ணத்துவப்படுத்திவிட்டு சொல்லுகிறான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்பது, தீன் என்பது, கட்டளைகள் என்பது அது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டது மட்டும்தான். தன்னுடைய இந்த உலக வாழ்க்கையில் தீனுல் இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேற ஒன்றை யாராவது ஒருவர் தன்னுடைய மார்க்கமாக, தன்னுடைய தீனாக, தன்னுடைய நடைமுறையாக ஆக்கிக் கொள்வார்கள் என்றிருந்தால் அவர்களிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்லுகிறான், அவனால் அங்கீகரிக்கப்பட்டது இஸ்லாம் என்பது மட்டும்தான். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்தில் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. எங்களை பார்த்து சொல்லுகின்றான். இந்த பள்ளிவாசலுக்குள்ளே நானும் நீங்கள் உட்கார்ந்திருப்பதற்கு காரணம் என்னுடைய உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானுடைய அந்த உணர்வு தான். அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும், வெள்ளிக்கிழமை நாளன்று ஜும்ஆ தொழ வேண்டும், நேர காலத்துடன் பள்ளி வாயிலுக்கு போக வேண்டும். அந்த நாளில் அசான் சொல்லப்பட்டதற்கு பிறகு யாருக்கெல்லாம் ஜும்ஆ கடமையாகி விட்டதோ அவர்களுக்கு வர்த்தகம் செய்வது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, ஆகுமாக்கப்படவில்லை என்ற உணர்வு தான் எங்களை எல்லாம் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா ஸிக்ரில்லாஹ் என்ற அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை, அந்த சட்டம், அதன் மீது கொண்ட நம்பிக்கை தான் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே.
என்னையும் உங்களையும் பார்த்து விழித்து சொல்லுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. யா அய்யுஹன் நாஸ் என்று சொல்லல, யா இபாதி, என்னுடைய அடியார்களே என்று சொல்லவும் இல்லை. யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே என்று அல்லாஹ் விழிக்கவும் இல்லை. அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாரை பற்றி விழிக்கின்றான். யா அய்யுஹன் நாஸ் என்றால் மனிதர்கள் அனைவரையும் உள்வாங்கிக் கொள்ள முடியும். யா இபாதி, என்னுடைய அடியார்கள் என்றால் அனைவரையும் உள்வாங்கிக் கொள்ள முடியும். யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே என்று சொன்னால் அனைவரையும் உள்வாங்கிக் கொள்ள முடியும். அப்படி உள்வாங்கிக் கொள்ளாமல் ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரை, ஒரு குறிப்பிட்ட சாராரை அடையாளப்படுத்தி அவர்களை விழித்து அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, உதுஹுலூ ஃபிஸ்ஸில்மி, இஸ்லாத்துக்குள்ள நீங்கள் வந்து விடுங்கள், இஸ்லாத்துக்குள்ள நீங்க வந்து விடுங்கள். உங்களோட வருகையைத்தான் நான் எதிர்பார்த்து நிற்கிறேன். நீங்க இன்னும் ஈமான் கொண்டு உண்மையான குர்ஆனை நம்புறீங்க, குர்ஆனுடைய விசுவாசம் உள்ளத்தில் இருக்குது, நபியினுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கிறீங்க, அதனுடைய நம்பிக்கை உள்ளத்தில் அப்படியே இருக்குது. அதை யாராவது குறை சொன்னா அதை எங்களால பொறுத்துக் கொள்ள முடியாது. அதை யாராவது இழிவாக பேசினால் அதை நாங்கள் சகித்துக் கொள்ள மாட்டோம். சுப்ஹானல்லாஹ், நாங்கள் கொதித்து எழுப்பி விடுவோம். அப்படிப்பட்ட என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிறான், நீங்க இஸ்லாத்துக்குள்ள முதலாவது வந்து விடுங்களேன். ஏனென்றா உண்ட நம்புறது ரொம்ப லேசி, உண்ட விசுவாசம் கொள்வது ரொம்ப லேசி. குர்ஆனை கையில் எடுத்து இது அல்லாஹ்வுடைய கலாம், இதில் உள்ள அனைத்தையும் விதிவிலக்கில்லாமல் நான் நம்புகின்றேன், இதில் எல்லாம் சொல்லப்பட்டதெல்லாம் உண்மை, லா யஅதீஹில் பாத்தில், இதுல எந்த ஒரு பொய்யான தகவலும் கிடையாது, இதுல சொல்லப்பட்டது அனைத்தும் என்னுடைய ஈருலக வாழ்க்கையினுடைய வெற்றிக்காக என்று சொல்லப்பட்டவைகள், இதுல இருக்கிற அனைத்தும் உண்மையானது, இதுல பொய்க்கு எந்த பொய்யான ஒன்று சேர்க்கப்படுவதற்கு இதுல உத்தரவாதம் இல்லை. ஏனென்றால் அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், நாங்க இதை பாதுகாப்போம் என்று சொல்லி. அப்படிப்பட்ட பாதுகாக்கப்பட்ட ஒரு குர்ஆனை கையில வச்சுக்கொண்டு நாங்க பேசுகிறோம் இது எல்லாத்தையும். மறுபக்கம் ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம், இந்த குர்ஆன்ல உள்ளவைகள்ல எத்தனை வீதம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது? அதை நம்புறது லேசி, அதை நம்புறது ரொம்ப லேசி, எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த செலவும் இல்லை அதுக்கு. நம்புகின்றோம். குர்ஆன்ல சொல்லப்பட்ட வட்டி ஹராம், அது ஹராம். ஜினா ஹராம், ஹராம். அனந்தர சொத்து பாக பிரிவினை இப்படித்தான் பிரிக்கப்பட வேண்டும், ஓம் அப்படித்தான் பிரிக்கப்பட வேண்டும், அதுல மாற்று கருத்து யாருக்குமே கிடையாது. பொய் சொல்லுவது ஹராம், கூடாது, எல்லாருக்கும் தெரியும். இந்த சபையில யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இல்ல வட்டி ஹலால் என்று சொல்ல மாட்டாங்க. இந்த சபையில யாரும் சொல்ல மாட்டாங்க பொய் ஆகமாக்கப்பட்டது என்று சொல்லி. இந்த சபையில யாரும் சொல்ல மாட்டாங்க அனந்தர சொத்து எனக்கு உங்களுக்கு தேவையான மாதிரி பிரிச்சுக் கொள்ள முடியும் என்று யாருமே சொல்ல மாட்டீங்க. எல்லாரும் சொல்லுகிறோம் குர்ஆன்ல உள்ளது சரி. ஆனா அல்லாஹ் சொல்றான், நீ சரி என்று நம்புகிறாயப்பா. அதனால தான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசம் கொண்டவர்களே, நீங்க நம்புறீங்க சரி, செயல்படுத்துங்களேன், நடைமுறைப்படுத்துங்களேன், எடுத்து நடவுங்களேன். ஹஜ்ஜுடைய மாதத்தில் நீங்க முஸ்லீம்களாக இருக்கிறீங்க, ரமலான்ல நீங்க முஸ்லீம்களாக இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு வணக்க வழிபாட்டுக்கு வந்தா நீங்க 100க்கு 100 இஸ்லாத்தை பின்பற்றீங்க. அல்லாஹ் சொல்றான், எனக்கு அப்படிப்பட்ட இஸ்லாம் வானம், பகுதி நேர இஸ்லாம் வானம். உங்களுக்கு விருப்பமானதுல நாங்க பின்பற்றுவோம், எங்களுக்கு கஷ்டமானதுல நாங்க விட்டு விடுவோம். அந்த இஸ்லாம் எனக்கு வானம். அல்லாஹ் சொல்றான், காஃபா, டோட்டலி, அங்க சம்பூரணமாக, முழுமையாக. நீங்க இஸ்லாத்துக்குள்ள வருவதாக இருந்தா முழுமையாக வாங்குவோம். உங்களோட ஈமான், உங்களோட தஸ்கியா, மன தூய்மை, உங்களோட இபாதாத், உங்களோட கொடுக்கல் வாங்கல், உங்களோட குடும்பவியல், உங்களோட சமூகவியல், உங்களோட தனிமை, அனைத்தும், உங்களோட சிந்தனை, மாற்று மதத்தை சார்ந்த மக்களுடன் வைக்கக்கூடிய சகவாசம், அனைத்துமே டோட்டலி இஸ்லாமாக மாற வேண்டும். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு என்னையும் உங்களையும் அழைக்கிறான், அந்த இஸ்லாத்தின் பக்கம் வந்து சேருங்கள்.
அந்த இஸ்லாத்தின் பக்கம் வந்து சேர்ந்து விடுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உத்ஹுலூ ஃபிஸ்ஸில்மி, இஸ்லாத்துக்குள்ள நீங்கள் வந்து விடுங்கள். எப்படி வரணும் தெரியுமா? நிக்காஹ் மஜ்லிஸ் பள்ளியுள்ளுக்கு மார்க்கம் சொன்ன முறப்பிரகாரம் நாங்கள் செய்து கொள்வோம். எங்கட வலிமா, எங்கட ஃபங்க்ஷன், எங்கட ஹோம் கமிங், அது எங்கட விருப்ப பிரகாரம் செய்து கொள்வோம். ஜகாத்தை நாங்க 2.5% கணக்கு பார்த்து கொடுத்துடுவோம். அதுல எந்த குறையும் வைக்க மாட்டோம். ஆனா வட்டி வாங்குறத எங்களால நிறுத்த முடியாது. நாங்க மஹரம் இல்லாத பெண்களை நிக்காஹ் செய்ய மாட்டோம், கல்யாணம் முடிக்க மாட்டோம். ஆனா மஹரம் இல்லாத பெண்களோட உறவாடுவோம், உரையாடுவோம், கதைப்போம், பரிகாசம் செய்வோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், அப்படிப்பட்ட இஸ்லாம் எனக்கு வானம். அந்த இஸ்லாத்தை நான் எதிர்பார்க்க இல்லை. அந்த இஸ்லாத்தை எதிர்பார்த்து உங்களை நான் படைக்கவில்லை. நீங்க வரணும் என்ன தெரியுமா? பிசினஸ்ல, உங்களோட தொழில்ல எல்லாமே இஸ்லாம். நாங்க விற்கிறதும் இஸ்லாம், வாங்குறதும் இஸ்லாம், கணக்கு செய்வதும் இஸ்லாத்துல, எங்கட முதலீடும் இஸ்லாத்துல. அதுல எதுக்குமே இஸ்லாத்துக்கு வெளியில ஒன்று இருக்க மாட்டாது. நிக்காஹ் நடக்குதா? திருமணம் செய்வோமா? திருமணத்துக்கு பெரிய உலமாக்கள் வரணும், பெரிய மக்கள் வரணும் என்பது முக்கியம் அல்ல. திருமணம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறை பிரகாரம் நடைபெற வேண்டும். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி, ஒரு பணக்கார சஹாபி. அவருடைய நிக்காஹ் நடக்குது, திருமணம் நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியல, மதீனாவுல தான் நடக்குது, அந்த ஊர்ல தான் நடக்குது. சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லப்பட இல்ல. அடுத்த நாள் 2 நாளைக்கு பிறகு பார்க்கறாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய ஆடையில ஒரு அடையாளம் இருக்கிறது. அது கல்யாண வீடுகள்ல மாப்பிள்ளைகள் அத்தர் போடும் பொழுது அந்த அத்தருடைய ஏதோ ஒரு வாடை அடையாளத்தை கண்டு கொண்டார்கள். சொன்னாங்க, கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான பார்த்து, நீங்க கல்யாணம் முடிச்சீங்களான்னு கேட்டாங்க. ஓ யா ரசூலல்லாஹ், நான் கல்யாணம் முடிச்சிட்டேன், நிக்காஹ் செய்து கொண்டேன், திருமணம் முடித்துட்டேன், வலிமா கொடுக்கலையான்னு கேட்டாங்க. அவுலிம் வலோ பிஷாத்தின், ஒரு ஆட்டை அறுத்தாவது நீங்க வலிமா கொடுத்து விடக் கூடாதான்னு கேட்டாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு இருந்த கவலை என்ன தெரியுமா? என்னுடைய கல்யாணம் பரக்கத்தான கல்யாணமாக இருக்கணும், என்னுடைய திருமணம் பரக்கத்து நிறைந்த திருமணமாக இருக்கணும். ஏண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, அஅவமுன் நிகாஹி பரக்கத்தன் ஐஸருஹுன்ன முஊனத்தன். எந்த நிக்காஹ்ல, எந்த திருமணத்துல செலவுகள் குறைவாக இருக்குமோ அந்த நிக்காஹ் தான் பரக்கத்தான நிக்காஹ்ன்றாங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லித் தந்த, அல்லாஹ் எங்களுக்கு கட்டளை பிறப்பித்த விடயங்களை முழுமையாக நாங்கள் எடுத்து நடப்பதை கொண்டு மட்டும்தான் நானும் நீங்களும் ஒரு உண்மையான முஸ்லீமாக ஆக முடியும், வாழ முடியும் என்பதை குர்ஆன் அழுத்தமாக திருத்தமாக எனக்கு உங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது. இப்போ ஒரு கேள்வி எழும்புது, எது வரைக்கும் முஸ்லீமாக வாழ வேண்டும்? எனக்கு 60 வரைக்கும், 70 வரைக்கும்? அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்லுகிறான். நீங்களும் நானும் அல்லது நானும் நீங்களும் எது வரைக்கும் முஸ்லீமாக வாழ வேண்டும்? குர்ஆனை கொஞ்சம் பெறட்டுங்கள், குர்ஆனை கொஞ்சம் படியுங்கள். குர்ஆன் வாழ்க்கையை சொல்லித் தருகிறது, குர்ஆன் வாழ்க்கையை சொல்லித் தருகிறது. எங்கட குழந்தைகள் பாவம், எங்கட சிறார்கள் பாவம். அவங்க பரீட்சைகள்ல பாஸ் ஆகிட்டாங்க, யூனிவர்சிட்டியில போய் டிகிரி வாங்கிட்டாங்க. மாஷா அல்லாஹ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வெரி ஹை. நல்ல நல்ல வாப்ப உம்மா வாங்காத, வாப்ப உம்மா காணாத பல்கலைக்கழகங்கள் எல்லாம் எங்களுடைய பிள்ளைகள் படிக்கிறாங்க. அட்வான்ஸ் லெவல் வேணுமா, பரீட்சைகள் வேணுமா, எல்லாத்திலையும் சித்தி அடைகிறாங்க. ஆனா கவலை என்ன தெரியுமா? பரீட்சைகளில் பாஸான அனைவரும் வாழ்க்கையில் பாஸ் ஆகல. பரீட்சையில பாஸ் ஆகிட்டாங்க, வாழ்க்கையில ஃபெயில் ஆகிட்டாங்க. கல்யாணம் முடிச்சு 2 மாசம் வாழ தெரியாம இருக்கிறாங்க. 25 வருஷம் பெற்று வளர்த்து பாதுகாத்து பேரு வச்சு அழகு பார்த்து கொண்டிருந்த அந்த வாப்பா உம்மாவை மறிக்க தெரியாத ஒரு சமூகத்தை உருவாக்கிட்டு பட்டதாரிகள் என்று சொல்லுகின்றோம், படித்தவங்க என்று சொல்லுகின்றோம்.
அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லித் தந்த வேல்யூஸ கொஞ்சம் எடுத்த தலைக்கு இஸ்லாம் என்ன சொல்லித் தருகிறது? உலமாக்கள் இருக்கிறாங்க, நாங்க இந்த ஹஜ் பெருநாளுடைய தினத்தில் உதுஹியா கொடுப்போம். உதுஹியா கொடுக்கும் பொழுது சட்டங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுல சொல்லியிருப்பாங்க, எந்த காரணத்தை கொண்டும் கண்டு இருக்கும் பொழுது தாயை விற்க முடியாது, வாங்கவும் முடியாது, அறுக்கவும் முடியாது. கண்டு இருக்குது, அந்த கண்டு தாயினுடைய அரவணைப்புல வாழுது, தாயினுடைய பாலை குடிக்குது, தாயோட தன் அந்த புள்ள இருக்குதுண்டா, அந்த கண்டு மாடு இருக்கு என்றால் அந்த தாய் மாட்டை விற்க, வாங்க, அறுக்க எதுக்குமே முடியாது என்று சொல்லி உலமாக்கள் சொல்லி இருப்பாங்க. நான் கேட்கிறேன், அந்த கண்டுக்கு இருக்கிற ரைட்ஸ் ஆவது எங்களுடைய வீடுகளில் இருக்கிற பச்சிலன் குழந்தைகளுக்கு கூடாதா? அந்த கண்ணுக்கு இருக்கிற ரைட்ஸ் கூட இன்றைக்கு எங்க பிள்ளைகளுக்கு இல்லையே, சின்ன பிள்ளைக்கு இல்லையே. ஒரு வருஷத்து பிள்ளைய கொடுத்துட்டு எங்கேயோ போயிடுறாங்க. அவங்க போறதுக்கு காரணம் அவங்களல்ல, அதுக்கு காரணம் நாங்களாக இருப்போம். சில கட்டங்கள்ல அந்த பிள்ளைய வளர்க்கிறது யாரு? வீட்டுல வேலைக்கு உதவிக்கு இருக்கிற அந்த குழந்தை, அந்த தாய் பிள்ளைய வளர்க்கிறா. அவருக்கு அது பிள்ளை அல்ல, அந்த தாய் பாசத்தை கொடுக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மூசாவுடைய தாயை பார்த்து, அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய தாயை பார்த்து சொல்றான், தாயே, ஃபிரௌன் பிறக்கிற குழந்தைகள் எல்லாத்தையும் கொலை செய்கிறான். வயக்துலூன அப்னாஅஹும், அங்க இருக்கிற ஆண் குழந்தைகள் அனைத்தையும் அந்த ஃபிரௌன் கொலை செய்து கொண்டே இருக்கிறான். மூசாவுடைய தாய்க்கு பயம், என்ன செய்வது, என்ன நடக்க போகுது, என்ற புள்ள சத்தம் வச்சா கேட்கணும் வெளியே. அல்லாஹ் சொல்றான் மூசாவுடைய தாயை பார்த்து, பயப்படாதே உம்மா, நீ பிள்ளைக்கு பாலை கொடு, ஓண்ட வேலையை நீ செய். உனக்கு நான் சொன்னதுன்னா பால் கொடுக்க சொல்லி பாலை கொடு. வஅவ்ஹா ரப்புக இலா உம்மி மூஸா அன் அர்திஹி, பாலை கொடு. சரி, நீ ஒரு மனிதன், நீ ஒரு பெண்ணாக இருக்கிறாய், மனுஷன் என்ற அடிப்படையில் உனக்கு பயம் இருக்கலாம், உனக்கு அச்சம் இருக்கலாம். அப்ப என்ன தெரியுமா செய், இந்த புள்ளைய தூக்கி தண்ணீர போட்டு. இப்ப யோசிங்க பார்ப்போம், ஒரு பக்கத்துல பயம், என்ன நடக்குமோ தெரியா. அல்லாஹ் சொன்னா பாலை கொடுக்க சொல்லி. உனக்கு பால் கொடுக்க பயமாக இருந்தா புள்ளைய தூக்கி தக்கிலுக்கு கீழே வை என்று சொல்லல, புள்ளைய தூக்கி தண்ணீர போடு, நாங்க திருப்பி தருவோம். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுங்கள், நீங்க இழந்ததை விட திறந்ததை உங்களுக்கு நாங்கள் திருப்பி தருவோம் என்று சொல்றோம். அப்ப நானும் நீங்களும் எதுவரைக்கும் முஸ்லிமாக வாழ வேண்டும், அதையும் அல்லாஹ் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, யா அய்யுஹல்லதீன ஆமனூ தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்க முஸ்லீமாக வாழுவதை விடவும் முக்கியம் என்ன தெரியுமா, நீங்கள் முஸ்லீமாக மௌத்தாக வேண்டும். நானும் நீங்களும் இந்த நாட்டில் இந்த புவிக்கு மேல முஸ்லீமாக வாழுவதை விடவும் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மௌத்தாகிவிடக் கூடாது. உங்களுக்கு மௌத்து வரும் பொழுது நீங்க முஸ்லீமாக இருக்க வேண்டும், தீனை முழுக்க முழுக்க எடுத்து நடந்தவனாக இருக்க வேண்டும், ஈமான் கொண்டவராக இருக்க வேண்டும் என்பது முக்கியம். ஈமான் இருந்தால்தான் அந்த இஸ்லாம் வாழ்க்கையில் வெளிப்படும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நம்பிக்கையும் இருக்கணும், செயல்பாடும் இருக்கணும். மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டு கூட, மரணப்படுக்கையில் வாழ்ந்து கொண்டு கூட அல்லாஹுடைய சிந்தனை, ஒரு முஸ்லீமாக நான் மௌத்தாக வேண்டும், இறைபக்தனாக மௌத்தாக வேண்டும், இறையடியானாக மௌத்தாக வேண்டும் என்ற உணர்வு எங்களை மாட்டிக்கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக மௌத்தாக வேண்டும். ஹதீஸ் தவந்திருக்கிறது, ஆச்சரியமான ஹதீஸ். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ இன்னர் ரஜுல லயஅமலு பிஅமலி அஹ்லில் ஜன்னah. சில மனிதர்கள் இருப்பார்கள், உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் சுவர்க்கத்துடைய அமல் தான் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களை பார்த்தால் சுவர்க்கத்துடைய ஞாபகம் வரும், அவர்களை பார்த்தால் சுவர்க்கத்துடைய சிந்தனைகள் வரும், அவர்களை பார்த்தால் நாங்களும் அவர்களை போல் ஆகிவிட வேண்டும் என்ற எண்ணங்கள் சிலருக்கு தோன்றும். அப்படிப்பட்ட நல்லவர்களாக இருப்பார்கள். وَإِنَّ الرَّجُلَ لَيَعْمَلُ بِعَمَلِ أَهْلِ الْجَنَّةِ حَتَّى لا يكون بينه وبين الجنة إلا ذراع.
சுவர்க்கத்துக்கும் அவருக்கும் இடையில இருக்கிற தொலை தூரம் எவ்வளவு தெரியுமா? ஒரு முழம் மட்டும்தான். ஒரு காலை தூக்கி அங்கல வச்சுட்டா அவர் சுவர்க்கத்துக்குள்ள போய்த்திடுவாங்க. நடந்து 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 வந்து கல்யாணம் முடிச்சதிலிருந்து, வாழ்ந்ததுல இருந்து, பிள்ளைகள் பெற்றதிலிருந்து, தொழில் செய்ததிலிருந்து அத்துணையிலேயும் இஸ்லாத்தை பின்பற்றி 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 முஸ்லிமாகவே வாழ்ந்து 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 கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாரு. அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையிலுள்ள தொலை தூரம் வெறுமனே ஒரு ஷான் அளவு தான் தூரம் இருக்கிறது, ஒரு முழம் தூரம் இருக்கிறது. சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் பாதுகாப்பானாக, அந்த இடம் வரைக்கும் அவனுக்கு ஆபத்து இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த இடம் வரும் வரைக்கும் அவனுக்கு ஆபத்து இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த இடத்திலும் அவன் வழி தவறலாம், அந்த இடத்திலும் அடிசருகலாம், அந்த இடத்திலும் நரகத்துடைய அமல் செய்யலாம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த கட்டம் வரைக்கும் அல்ல, இந்த உடம்பிலிருந்து ரூஹு போகும் வரைக்கும். இந்த தொண்டை குளிக்கு ரூஹு வந்துட்டது, இந்த ரூஹு வந்த ரூஹு போகும் வரைக்கும் நான் ஒரு முஸ்லீமாக இந்த புதிக்கு மேல வாழ வேண்டும். ஹஜ்ஜுடைய மாதத்தை கடத்தி விட்டோம். சில துஆக்கள் இருக்கிறது, நாங்க கேட்கவே மாட்டோம். எங்களுக்கு மன உறுதி இருக்கிறது, அந்த துஆ கேட்க தேவையில்லை என்று சொல்லி அந்த துஆவை பத்தி நாங்கள் அலட்டிக் கொள்ளவும் மாட்டோம். சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு துஆ கேட்டாங்க அல்லாஹ்விடத்துல. ஆச்சரியமான துஆ. உலமாக்கள் அணுகி அந்த துஆவை எடுத்து பாடமாக்குகிறோம். அந்த துஆவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதின துஆவாக ஓதாமல் எங்களுடைய வாழ்க்கைக்கு அந்த துஆவை நாங்கள் துஆவாக ஓதுவோம். அல்லாஹ்ட்ட கேட்போம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, யா அல்லாஹ் இது எனக்கு தந்திரு யா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க அல்லாஹ்விடத்துல, ரப்பி ஜுனுப்னி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம். யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய குழந்தைகள் சந்ததியினரையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்துடுவாயாக, சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்துடுவாயாக. எங்களுடைய ஈமான், எங்களுடைய இஸ்லாம், அதுல நாங்கள் நிலையாக நிற்போம் என்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்ல. யா அல்லாஹ், எங்களை பாதுகாத்து விடுவாயாக. இன்றைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன வாயால நாளைக்கு வேறொன்று சொல்ல வச்சிடாதே யா அல்லாஹ். இன்றைக்கு உனக்கு முன்னால சிரம் சாய்த்து தொழுத இந்த நெத்திய வேறொன்றுக்கு முன்னால கொண்டு போய் சிரம் சாய்க்க வைக்கிறாதே யா அல்லாஹ். இந்த உலகத்துல உன்னை நம்பினோம், உன்னை கொண்டு விசுவாசம் கொண்டோம், அதுலயே எங்களை வாழ வச்சிடு யா அல்லாஹ் என்ற துஆ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய துஆ. ரப்பி ஜுனுப்னி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம் ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாத்தருள்வானாக. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் இப்ப என்ன தெரியுமா தேவை? ஒத்தர் முஸ்லீமாக வாழ என்ன வேணும்? ஒருவர் முஸ்லீமாக வாழ என்ன தேவை? எங்களுக்கு நம்ம ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்கிறோம் என்றா 4 விஷயத்தை கடைபிடிங்க வாழ்க்கையில. ஒன்று, இந்த தீனுடைய இல்மு தேவைப்படும், இந்த தீனுடைய நாலேஜ் தேவைப்படும். இந்த தீனை பத்தி விளங்குறது. நான் மசாலாக்களை பத்தி சொல்ல இல்ல, ஃபிக்ஹ பத்தி பேச இல்ல, நான் மதுஹபுகளை பத்தி பேச இல்ல. நான் சொல்ல வாரது தொழுகையினுடைய ரிசாலா. தொழுகை என்ன எனக்கு சொல்லி தருகிறது? தொழணும். ஏன் தொழணும்? ஏன் ஜகாத் கொடுக்கணும்? ஏன் ஹஜ் செய்யணும்? எத்தனையோ பேர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்க. அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஹஜ்ஜில படித்த பாடம் என்ன? ஹஜ்ஜுடைய ரிசாலா, ஹஜ்ஜுடைய செய்தி என்ன? ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹஜ்ஜ ஆரம்பிக்கும் பொழுது யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம், ஹஜ்ஜுடைய பாடத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். சூரத்துல் ஹஜ்ஜ கியாமத்தை சொல்லி ஆரம்பிக்கிறான். சூரத்துல் ஹஜ்ஜ கியாமத்தை சொல்லி ஆரம்பிக்கிறான். இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம் யௌம தரவுனஹா தذهل كل مرضعة عما ارضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. இதை சொல்லித்தான் ஹஜ்ஜுடைய பாடத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். உலமாக்களை அணுகி, உலமாக்களை நாடி சூரத்துல் ஹஜ்ஜ ஏன் கியாமத்தை சொல்லி ஆரம்பிக்கிறான்? எனக்கு ஹஜ்ஜுடைய பாடத்துல, ஹஜ்ஜுடைய பயணத்துல கிடைச்ச ரிசாலா, தூது என்ன, செய்தி என்ன? நான் ஜகாத்து கொடுக்கணும், ஹலாலாக சம்பாதித்திருக்கிறேன், இந்த பணத்தை ஜகாத்தை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும், இதுல என்ன தாற்பயம் இருக்கிறது? சுப்ஹானல்லாஹ். தொழுகைக்கு வர சொல்லி இன்னைக்கு பள்ளியில முஅஸ்ஸின் கூப்பிட்டாரு, ஹய்யா அலஸ் ஸலாத், தொழுகையின் பக்கமாக விரைந்து வாருங்கள் என்று கூப்பிட்டாரு.
அந்த அழைப்புக்கு பதில் சொல்ல நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத், ஈமான் கொண்டவர்களே, தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால், அல்லாஹ் தொழுக வாங்கோன்னு சொல்ல இல்லைங்கள. அந்த ஆயத்தை கொஞ்சம் படிக்க பார்ப்போம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத், தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்படுகிறது. ஹய்ய அலஸ் ஸலாத், அஸ்ஸலாத்து ஜாமிஆ ரஹ்மக்குமுல்லாஹ் என்று முஅஸ்ஸின் பிலால் எங்களை கூப்பிடுறாரு தொழுகையின் பக்கமாக. அல்லாஹ் சொல்றான், நீங்க தொழ வரவானம், நீங்க தொழ வரவானம். நீங்க விளங்கி இருக்கிற தொழுகை இருக்கிறே, ருகூஉம் சுஜூதும் கியாமும் சூரத்துல் ஃபாத்திஹாவும் குனூத்தும் அத்தஹியாத்தும் தான் நீங்க விளங்கி இருக்கிற தொழுகை. அந்த தொழுகையின் பக்கமாக நீங்க வரவானம். அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்அவு இலா ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஸிக்ரின் பக்கமாக விரைந்து வாருங்கள். எத்தனை பேருக்கு தக்பீர் கட்டினா உலகத்தை மறந்து விட முடியும்? எத்தனை பேருக்கு தக்பீர் கட்டினால் அல்லாஹ்வுடைய சிந்தனையோட வாழ முடியும்? எத்தனை பேருக்கு தக்பீர் கட்டினா இறந்த காலத்தையும் மறந்து எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் வாழ முடியும்? அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பானாக. என்னோட தொழுகை எப்படி தெரியுமா? சஹாபாக்களுடைய தொழுகை எப்படி என்றால், தக்பீர் கட்டி விடுவாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. எந்த அளவுக்கு மறந்துடுவாங்கண்டா, தந்த வாழ்க்கை தன்னுடைய உணர்வுகளை கூட மறந்து விடுவார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி நாங்கள் படித்திருக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம். காலில் ஒரு அம்பு எய்து விட்டது, எடுப்பதற்கு ரொம்ப முயற்சி செஞ்சாங்க, எடுத்துக்கொள்ள கிடைக்க இல்ல. சொன்னாங்க, தக்பீர் கற்றேன், தொழுகைக்காக வேண்டி எடுத்து விடுங்கள். எடுத்துட்டாங்க தொழுகையில. ஆனா அவங்களுக்கு எடுத்ததும் தெரியல. தொழுதுக்கு பிறகு கேட்டாங்க, எடுத்துட்டீங்களா? ஓ, எடுத்துட்டோம். ஹஜ்ரத் அலியினுடைய தொழுகையில தன்னுடைய உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்களை கூட அவர்கள் உணராத அளவுக்கு அவருடைய தொழுகை இருந்தது. இது இன்னைக்கு நாங்க சொன்னா இது கொஞ்சம் விமர்சனமாக இருக்க முடியுமா? இது பாசிபிளா? இது விஞ்ஞான உலகத்தில் சாத்தியப்படான்னு கேட்கலாம். ஆனா இது சாத்தியம் என்றதை விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. எங்க வீட்டுல இருக்கிற 2 வயசு 3 வயசு 4 வயசு பிள்ளைட கையில ஒரு போனை கொடுத்து அந்த கார்ட்டூனை பார்க்க சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்துல அந்த புள்ளைய கூப்பிட்டு பாருங்க பார்ப்போம், அந்த புள்ளைட காது கேட்காது. அந்த புள்ள தன்னை மறந்துடும். அந்த புள்ள எல்லாத்தையும் மறந்துடும். முன்னுக்குள்ளது கண்ணுக்கு தென்படாது. ஏண்டா அந்த புள்ள கார்ட்டூனை பார்க்குது. கார்ட்டூனுக்குள்ள போய் நாங்க இன்னும் தொழுகைக்கு உள்ள போய் தொலை இல்ல. சஹாபாக்கள் முன்னோர்கள் தக்பீர் கட்டினா உலகத்தை மறந்துடுவாங்க. சலாம் கொடுத்தா தான் உலகம் ஞாபகத்துக்கு வரும். என்னோட தொழுகை எப்படி தெரியுமா? மறந்ததெல்லாம் தொழுகையில ஞாபகம் வரும். சலாம் கொடுத்தா அதெல்லாம் மறந்துடும். கொடுக்க வேண்டிய கடனும் ஞாபகம் வரும், வசூல் பண்ண வேண்டிய கடனும் ஞாபகம் வரும், அவருக்கு தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஞாபகம் வரும், வீட்டுக்கு கலைக்க வேண்டும் என்ற சிந்தனையும் வரும். எல்லாம் தொழுகையில வரும். சலாம் கொடுத்ததுமே எல்லாம் மறந்துடும். மீண்டும் அசருக்கு வந்து தக்பீர் கட்டினா அதே சிந்தனை வந்துடும். அல்லாஹ் அந்த தொழுகையை விட்டு பாதுகாப்பானாக. என்னோட தொழுகையை அல்லாஹ் எப்படி ஆக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, அந்த தொழுகை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எங்களை அல்லாஹ்வின் பக்கமாக நெருக்கமாக்கக்கூடிய அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமின். ஒன்று, தொழுகைக்கு இல்மு வேணும், அறிவு தேவை. இரண்டாவது, தொழுகையினுடைய இல்மு இருக்குதே, ஒரு தொழுகையினுடைய வெளிப்பங்கத்தை அழகுபடுத்தும். குர்ஆன் தொழுகையினுடைய வெளித்தோட்டத்தை பற்றி பேசவே இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. குர்ஆன் தொழுகையினுடைய வெளித்தோட்டத்தை பற்றி பேச இல்லை. எத்தனை ரகாத்து, எத்தனை வக்து, இதெந்த பற்றியும் குர்ஆன் பேசலானா, குர்ஆன் பேசினது முழுக்க தொழுகையினுடைய உள்ரங்கத்தை பற்றி. அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் வ இதா காமூ இலா ஸலாத்தி காமூ குஸாலா ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன் அதாஉஸ் ஸலவாத். தொழுகையை வீணாக்கிறது, தொழுகையில குஷூ குதுவோடு இருக்கிறது, தொழுகையில சோம்பேறிகளாக இருக்கிறது. மனிதனுடைய தொழுகையை பற்றி பேசும்பொழுது குர்ஆன் மனிதனுடைய அந்தரங்கம், மனிதனுடைய பவாத்தின், மனிதனுடைய உள்ரங்கம் எப்படி இருக்க வேண்டும் தொழுகையில என்பதைத்தான் தொழுகை பேசி இருக்கிறது. எனவே எல்லாருக்கும் சொல்றேன், தொழுகையினுடைய அந்தரங்கம் எப்படி இருக்கிறது. நான் தக்பீர் கட்டினா எங்க போயின்றேன்? ஹாசிபு அன்ஃபுஸக்கும். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை பத்தி யோசிங்க, இன்னொருத்தரை பத்தி யோசிக்க வேணாம். நான் தக்பீர் கட்டினா எங்க போயின்றேன்?
எத்தனை பேருக்கு ஏதும் தக்பீர் கட்டினதில் இருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் எங்கேயும் போகாம தொழுகையில இருக்கிறதுக்கு? அந்த தொழுகை எனக்கு உங்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். அந்த தொழுகைக்குரிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்க வேண்டும். அதே போல தன் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இபாதாத்துகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இபாதாத்துகளை பாதுகாப்பதற்கு மற்ற மக்களுடைய ஹக்குகளை அதா செய்யுங்கள். பக்கத்து வீட்டுக்காரனா, மாற்று மதத்தை சார்ந்த அன்பு சகோதரர்களா, பாதை வழியாக போற மக்களா, எல்லாருக்கும் ஒரு ஹக்கு இருக்கிறது. அந்த ஹக்குகள் நிறைவேற்றப்பட வேண்டும். நாங்க தொழுகைக்கு வந்தோம் என்று சொல்லி பாதையில அங்க இருக்கிற நடைமுறை சட்டத்துக்கு மாற்றம் செய்ய முடியாது. நான் தொலைவாரேன் என்று சொல்லி போட்டு எந்த குழந்தைகளை பராமரிக்காம வர முடியாது. நான் எந்த இபாதத்தை செய்தாலும் அந்த இபாதத்துக்கு முன்னால ஹக்குகள், கடமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த கடமைகள் நிறைவேற்றும்போது அதுக்கு மேல கடைசியாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், எங்களை பொருந்திக் கொள்வாயாக. இஹ்லாஸை கொண்டு பொருத்தம் கிடைக்கும். இஹ்லாஸை கொண்டு அல்லாஹ் எங்களை கபூல் செய்து கொள்வான். இஹ்லாஸை கொண்டு அல்லாஹ் எங்களை ஏற்றுக்கொள்வான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, வாழ்க்கையில இஸ்லாத்துக்குள்ள முழுமையாக வந்து சேர்ந்து விடுவோம். இஸ்லாத்தை படியுங்கள். இஸ்லாம் என்பது ஒரு சடங்கல்ல, இஸ்லாம் என்பது ஒரு கட்டளை சட்டம் அல்ல. இஸ்லாம் என்பது வாழ்க்கை. நான் வாழ்வதற்குரிய வழிகாட்டியாக இஸ்லாம் எனக்கு ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் எனக்கு படம் பிடித்து காட்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக வாழ வேண்டும். எதுவரைக்கும் வாழ வேண்டும் என்றால் மௌத்து வரைக்கும் வாழ வேண்டும். மரணப்படுக்கையிலும் அப்படித்தான் இருக்க வேண்டும். பெற்றோர்களே, உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி ஹுத்பாவை முடிக்கிறேன். பெற்றோர்களே, உங்களுக்கு தெரியும், நாங்கள் வாழக்கூடிய காலம் குழந்தைகள் எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்பது தெரியாத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய குழந்தைகள் எங்களை முகத்தை பார்த்து பேசுவதை விடவும் அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய கையடக்க தொலைபேசியை பார்த்து பேசுவது கூடிவிட்டது. வீடுகளுக்குள்ள அன்பு இல்லாவிட்டாலும் கூட அலைபேசிகள் வீட்டுக்குள் ஏராளம் வந்துவிட்டது. குடும்பமாக கூட்டமாக இருந்து பேசிக் கொண்டிருந்த குடும்பங்கள் எல்லாம் தனித்தனியாக உரையாடக்கூடிய குடும்பங்களாக மாறிவிட்டது. வாப்பா ஒரு உலகத்தில், மகன் இன்னொரு உலகத்தில், தாய் இன்னொரு உலகத்தில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க, சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாங்க. வீடுகளுக்குள்ள அவர்கள் ஒற்றுமையாக இல்லை. வீடுகளுக்குள் அப்படிப்பட்ட ஒன்றை காணவில்லை. அதனால் என்ன விளைவு ஏற்பட்டது, ஏற்படும் என்பது என்னை விட உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் சொல்றேன், நபிமாருடைய வரலாறை படியுங்கள். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வாப்பா, ஒரு வாப்பாவாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவர் வாப்பா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா. அவர் நபி, அவருக்கு பொறுப்பு, அவருக்கு கடமை. அவர் வெறுமனே ஒரு தாய் அல்ல, ஒரு நபி. அல்லாஹ்விடத்தில் இருந்து ரிசாலத்து கிடைத்த நபி. அந்த நபியை பார்த்து அவருக்கு 12 பிள்ளைகளும் கூட, அதுல 12வது குழந்தை சின்ன புள்ள. நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு வாப்பா யார் என்றதை புரிந்துகொங்கோ. நானும் ஒரு தகப்பனாக இருந்து பேசுகின்றேன். அல்லாஹ் எனக்கு நசீபாக்குவானாக. உங்களோட துஆவின் பக்கம் தேவையுள்ளவனாக நான் இதை உரைக்கின்றேன், இதை சொல்லுகின்றேன், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஆசையில சொல்லுகின்றேன். அல்லாஹ் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு 12 குழந்தைகள். அவருடைய 12வது குழந்தை ஒரு சின்ன புள்ள வாப்பாட்ட வந்து பேசுது. என்னோட குழந்தைகள் எங்களோட பேசினா நாங்க காது கொடுப்போமா? எங்களுக்கு கேட்கலுமா? அவன் என்னமோ பேசுறான், அர்த்தம் இல்லாம பேசுறான், சும்மா பேசுறான், கண்டதையெல்லாம் பேசுறான், அவனுக்கு தெரிஞ்சதை பேசுகின்றான். அதுல எனக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொல்லிட்டு தான் நாங்க ஒதுங்கி போயிடுவோம். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இந்த மகன் சொல்றாரு, யா அபதி, ஏண்ட வாப்பாவே, நான் ஒரு கனவு கண்டேன் வாப்பா. அந்த கனவை சொன்னதுமே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கனவை முழுக்க செவிமடுத்து கேட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு வாப்பக்கும் சொல்ற செய்தி என்ன தெரியுமா? உன்ட புள்ள பேசினா காது கொடுத்து கேடு. அது கனவாக இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. புள்ள வாப்பா பேசினா காது கொடுத்து கேட்கணும். கேட்டது மட்டுமல்ல, வாப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணினாரு. இது கனவு, இதுக்கு தாற்பயம் இருக்கிறது, இது இப்படி வரும் அப்படி வரும் என்றெல்லாம் தாற்பயம் சொல்லி போட்டு அல்லாஹ் கடைசியாக சொல்றான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நல்ல ஒரு வாப்பாவாக இருந்துட்டு
மௌத்தாக போறாரு, சக்கராத்தில் இருக்கிறாரு, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாரு. அவருடைய 12 குழந்தைகளும் அவர்களுடைய குழந்தைகளும் அஸ்பாத் அவர்களுடைய குழந்தைகளும் அப்பாவை, அந்த மூத்தப்பாவை சுத்தி இருக்கிறாங்க. குழந்தைகள் வாப்பாவை சுத்தி இருக்கிறாங்க. அந்த கட்டத்திலேயும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நான் ஒரு வாப்பா என்ற பொறுப்பை, உணர்வை மறக்கவில்லை. அம் குன்தும் ஷுஹதாஅ இஸ் ஹதர யாக்கூபல் மௌத். யாக்கூபுக்கு மௌத் வந்த கட்டம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டும் பிள்ளைகளை பார்த்து பேசினாங்க, பிள்ளைகளுடைய கதைச்சாங்க. அம் குன்தும் ஷுஹதா இஸ் ஹதர யாக்கூபல் மௌத் இஸ் கால லிபனீஹி. மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு ஆகிரத்துக்கு போக ஆயத்தமாக இருக்கிறாங்க, அல்லாஹுவை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க, இப்ராஹிமை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. அந்த கட்டத்தில் கேட்கிறாங்க பிள்ளைகளை பார்த்து, மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்கி வழிபட போறீங்க? உலமாக்கள் சொல்றாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கும் பொழுது சின்ன புள்ள பேசினத்தை, அந்த புள்ளையோட பேச்ச வாப்ப கேட்டாரு. அதுக்கு அல்லாஹ் கொடுத்த பிரதிபகாரம் என்ன தெரியுமா? வாப்ப சக்கராத்துல பேசுறாரு, அதை கேட்கறதுக்கு பிள்ளைகள் தயார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை நசீபாக்குவானாக, அப்படிப்பட்ட குழந்தைகளை தந்தருள்வானாக. என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லா வகையான கைர்களுக்கும் சொந்தக்காரர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து உண்மையான முஸ்லீமாக மரணிக்க துணை புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மௌத்தை அழகாக்கி வைப்பாயாக, கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாப்பாயாக, மக்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய மௌத்தை நசீபாக்குவாயாக, கலிமாவுடைய மௌத்தை நசீபாக்குவாயாக, மதீனா முனவ்வராவுடைய மௌத்தை நசீபாக்குவாயாக, உன்னுடைய பாதையினுடைய மௌத்தை நசீபாக்குவாயாக, உன்னை பற்றி பேசிக்கொண்டே மௌத்தாக துணை புரிவாயாக. யா அல்லாஹ், நம் அனைவருக்கும் எல்லா பாக்கியத்தை நசீபாக்குவானாக. இந்த நாட்டை பாதுகாத்தருள்வாயாக, நாட்டு இறைமையை பாதுகாப்பாயாக, எல்லா வகையான கஷ்டங்களை விட்டு உம்மத்தை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், அகிலத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அனைத்து முஸ்லிம்களுடைய ஈமானையும் பாதுகாத்து, இஸ்லாத்தையும் பாதுகாத்து, அனைவருக்கும் ஆரோக்கியமான ஆஃபியத்தான வாழ்க்கை நசீபாக்குவாயாக.